நீ நினைக்காததெல்லாம் நடந்து போச்சு. என்னவா இருக்கும்? ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. முத்தழகு என்கிட்ட கூலா பேசுனதை வச்சு பார்த்தா எதுவும் தப்பா நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கே. ஒருவேளை முத்தழகு அபிய கோயில்ல பார்த்து அபி கூட சண்டை போட்டிருப்பாளோ? அப்படி சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது பேசி தப்பிச்சிடலாம். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா சிக்கலாயிடுமே. சரி, எதுவா இருந்தாலும் சமாளிப்போம், வேற வழி இல்ல. வாப்பா பாண்டி, முத்தழகு மேகல வாங்கம்மா, இங்க வந்து பாருங்க, பாண்டி வந்துட்டான். மாமா, ஏப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு, ஏதாவது பலகாரமா கூட? சும்மாருப்பா. முத்தழகு எதுக்கு போன் பண்ண? என்ன மாமா, போன் பண்ணி 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துட்ட. நீ வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன். நீ அபிய பாத்துட்டேன்னு போட்ட குண்டுக்கு திருச்சி வராம வேற என்ன பண்றது? நான் என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்தேன்? மெதுவா தானே வந்திருக்கேன். சரி மாமா, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். ரெஸ்ட் எடுக்கிறதா? முத்தழகு அபிய பார்த்தேன்னு சொல்லல என்கிட்ட வர சொன்னா, இப்ப என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றா? இவ முதல்ல அபிய பார்த்தாளா இல்லையா? முத்தழகு அபிய போன்ல பார்த்தேன்னு சொன்னது உண்மையா இல்ல நான் தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேனா? ஒண்ணுமே புரியலையே. என்ன மாமா அப்படியே நின்னுட்ட? ரூமுக்கு போ. நான் போறேன். அப்புறம் முத்தழகு, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன? என்ன விஷயம் சொன்ன? ஓ அதுவா, மறந்துட்டேன் பாரு. மாமா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன்ல, அங்க அபிய நான் பார்த்தேன். அபிய கோயில பாத்தியா? நல்லது முத்தழகு. நீ அபிய கோயில்ல பார்த்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா? பிரச்சனையா? என்னடா பேசுற? கோவில்ல நடந்த விஷயமே வேற. வேறயா? கோயில்ல என்னதான் நடந்துச்சு? அது என்னென்னமோ நடந்து போச்சு பாண்டி. ஓ, யாராச்சும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நீங்க சொல்றத கேட்டா எனக்கு தலை சுத்துது. என்ன மாமா, தலை சுத்துதான்? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கோயில்ல என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்ல. முத்தழகும் அபியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பாண்டி. ஃப்ரெண்டா? அது எப்படி ஆக முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஆமா மாமா, அபிய நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். முத்தழகு, கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? இத கொடுத்துட்டு போப்பா. புடிங்கப்பா, நீ வா. நீ சொல்லு, கோயில்ல நீ அபியும் எப்படி ஃப்ரெண்டா நீங்க? என்ன நடந்துச்சு கோவில்ல? நீ ஒழுங்கா எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. அது மாமா, கோவில்ல என்ன நடந்துச்சுன்னா, இதான் மாமா நடந்துச்சு.
அபி மட்டும் இல்லனா நீ கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருந்திருக்காது மாமா. நீ கட்டின இந்த தாலிய என்கிட்ட காப்பாத்தி கொடுக்கறதுக்காக அபி திருடங்கிட்ட போராடினதுல அவ கையெல்லாம் காயமாயிடுச்சு மாமா. அத பார்த்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாமா, தெரியுமா? மாமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சஞ்சீவ் திரும்ப வந்துட்டாரா? அபி சொன்னா. எனக்கு நீ கிடைச்சிட்ட, அபிக்கு அவ புருஷன் சஞ்சீவ் திரும்ப கிடைச்சிட்டாரு. இனி எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் மனசு விட்டு நிறைய விஷயம் பேசினோம். மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசுனீங்கன்னா என்ன விஷயம் பேசிக்கிட்டீங்க? அது மாமா நிறைய பேசினோம். அதத்தான் கேக்குறேன், என்ன பேசுனீங்க சொல்லு முத்தழகு. ஏன் மாமா இப்ப அத கேக்குற? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன், சொல்ல. சரி மாமா, நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க. இரு, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்பாடா, அபியும் முத்தழகும் அப்படி என்ன மனசை விட்டு பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலையே. முத்தழகு இப்ப என்கிட்ட பேசிட்டு போனதை வச்சு பார்த்தா இது வரைக்கும் என் மேல எந்த சந்தேகமும் அவளுக்கு வரல. முத்தழகு அபியை தான் பார்த்த விஷயத்த எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனா அபி இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. ஒருவேளை அபிக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? நான் முத்தழக கட்டிக்கிட்ட விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது? அபி வீட்டுக்கு போனாதான் என்னன்னு தெரியும். மாமா இந்தா மாமா, காஃபி குடி. பாண்டி, இல்ல பாண்டி, பாண்டி உங்க வேற. இலே, இல்ல பாண்டி. என்னம்மா? இல்லடா, இன்னைக்கு முத்தழகுக்கு நாம தாலி பிரிச்சு கோக்கணும்னு நினைச்சோம். ஆனா சூழ்நிலை கோவில்ல வச்சு அபியே பண்ணிட்டா. அவ கையினால பண்ணணும்னு அந்த சாமியே நினைச்சிருக்கும் போல இருக்குடா. அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. வீட்டுல நடக்க இருந்த விசேஷம் தான் இப்ப கோவில்ல நடந்திருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? இல்லடா, கோவில்ல தாலி பிரிச்சு கோத்தாலும் வீட்லயும் சாமி கும்பிடணும். அதனால 2 பேரும் வந்து சாமி முன்னாடி நின்னு கும்பிடுங்கப்பா. போமா, வர வா. ஏங்க, சாமிக்கு கற்பூரம் ஏத்துங்க. ஏதோ ஏத்த. இந்தாப்பா, இந்தாப்பா. பாண்டி, உன் கையால குங்குமம் வச்சு விடுப்பா. ரெண்டு பேரும் கண்ணை மூடி சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. முத்தழகு, நீ நல்லா வேண்டிக்கம்மா. இன்னைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோத்துருக்கு. அதனால நீ சாமி கிட்ட என்ன கேட்டாலும் இன்னைக்கு கிடைக்கும். உனக்கு என்ன வேணுமோ அத சாமி கிட்ட கேட்டு வாங்கிக்க. சரிங்க அத்தை. சாமி, இனி நான் உன்கிட்ட கேக்குறதுக்கு ஒன்னும் இல்ல. எனக்கு என் மாமனும் அவர் என் கழுத்துல கட்டின தாலியும் போதும். நானும் என் மாமனும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என் மாமா என்ன நல்லா வச்சு பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இப்ப நான் உன்கிட்ட கேட்கணும்னா அது ஒன்னே ஒண்ணுதான். என் மாமன் கஷ்டப்படக்கூடாது, அவர் காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி என் மாமனுக்கு ஒரு வேலையை கொடு சாமி. மாமா, நம்ம 2 பேரையும் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கப்பா. 100 வருஷம் சந்தோஷமா ஆளுங்க. 2 பேரும் காலத்துக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. முத்தழகு, சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுமா.
ஆமா முத்தழகு, தினம் இந்த முகத்தை என்னால பார்க்க முடியலம்மா. சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுமா, அப்பதான் இந்த தாத்தா தோல்லையும் மாறலையும் போட்டு விளையாட முடியும். நீங்க 2 பேரும் மாலையும் சாமியும் மாதிரி ஒத்துமையா இருக்கணும்பா. சரி வாங்க போலாம். வாப்பா. சரிப்பா, எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வரேன். அப்பா, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேன்ல, எங்க அது? இதோ பாரு, இதோ இருக்க. எப்பா, என்னப்பா அது காலி பண்ணிட்ட? நல்லா இருந்ததுப்பா, அதான் நானே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன். அப்படியாங்க? அவ்வளவு நல்லா இருந்துச்சா? ஏலே, எங்கடா வாங்குன? நடு தெருவுல வாங்கினேன். அங்கே இன்னொரு கிலோ வாங்கிட்டு வந்துறேன். என்னாச்சு இவனுக்கு? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அபிக்கு வச்சிருந்த பூசணி அல்வாவும் போச்சு. அபிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சான்னு வேற தெரியல. சமாளிச்சு தானே ஆகணும். சமாளிப்போம். எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க. ஒருவேளை அபிக்கு நான் முத்தழகா கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஐய, அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. இன்னும் என்ன சொல்லணும்? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இல்லம்மா, சூழ்நிலை அப்படி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன புரிஞ்சுக்கிறது? எல்லாம் எங்க நேரம். அப்பா, நீங்களாவது. ஏய், சும்மாறா. இதுக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. ஐயா, மாப்பிள்ள என்ன பண்றான்னு தெரியலையே. சஞ்சீவ், என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஏத்துக்க தான் முடியல. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ண நானே அபி கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அபி எங்க? தப்பு பண்ணிட்டியா? அச்சச்சோ, மாப்பிள்ள இந்த வீட்டுல அவ வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம உளற போறானே. ஆடு தானா கசாப்பு கடைக்குள்ள நுழைய போகுது. கடவுளே, என்ன ஆக போகுதோ? நீ என்னடா தப்பு பண்ண? இல்ல, எல்லாம் ஏன் தப்பு தான். மாப்பிள்ள, கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, அமைதியா இருந்து இப்ப என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்னும் முடியலடா. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நீயா எதையாவது உளறிராத. என்ன நடக்குது ஸ்ரீஜா இங்க? அதம்மா எனக்கும் புரியல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அபிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? ஐயோ மாப்பிள்ள, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, கொஞ்சம் பேசாம இரு. அபி இன்னும் என் மேல கோவமா இருக்காளா? இல்லப்பா. சஞ்சீவ், என்ன கோவமா இருப்பான்னு பார்த்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. வா சஞ்சீவ், பெங்களூர் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, ஏதாவது சாப்பிடுறியா? அவளும் அவ பாசமும் பண்றதையும் பண்ணிட்டு சாப்பிடுறியான்னு வேற கேக்குற? அபி, என்ன நடக்குது இங்க? அது ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். என்னது ஒண்ணு இல்லையா? கைய பாருடா, அப்ப புரியும் உனக்கு. அபி, என்ன கையில காயம்? கோயிலுக்கு போய் பெரிய ஆக்ஷன் படம் ஹீரோ மாதிரி திருடன் கிட்ட சண்டை போட்டு அவனை புடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கா. நிறமாச கர்ப்பிணி பண்ற வேலையா இது? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஏ ஸ்ரீஜா,
இந்த மொழி தெரியாத படத்தை பாதியில இருந்து பாக்குற மாதிரியே இருக்குடி. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. அத்தை, எனக்கு அப்ப வேற வழி தெரியல. நீ என் கூட பேசக்கூடாது. நான் உன் மேல கோவமா இருக்கேன். ஆஹா, அபி கையில காயம் பட்டதுக்கு தான் வீட்டுல எல்லாரும் கோவமா இருந்தாங்களா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு முத்தழகு நடந்த கல்யாணத்தை பத்தி உளர பார்த்தேனா? நல்ல வேலைடா சாமி சொல்லல. அம்மா, அபி உன்னை வேணும்னு பண்ணலையே, முத்தழகு தாலியை காப்பாத்த தானே அப்படி பண்ணுச்சு. முத்தழகா? என்னம்மா? முத்தழகா? என்ன அபி? ஆமா சஞ்சீவ், நான் இன்னைக்கு கோவில்ல முத்தழக பார்த்தேன். முத்தழகு தாலிய ஒருத்தன் திருட பார்த்தான். அப்பதான் என் கையில காயம் ஆயிடுச்சு. என் கையில காயம் பட்டதுனால அத்தை மாமா எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. கோவப்படாம வேற என்ன பண்றது? டேய், நீயே சொல்லு. அபி நம்ம வீட்டு வாரிசா வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, நிறமாசம் வேற. இந்த நேரத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். முத்தழகு தாலியை ஒரு திருடன் பறிச்சுட்டு போயிருந்தான்னா அது அந்த பொண்ணோட பிரச்சனை. இவ எதுக்கு திருடனை பிடிக்க போறேன், அந்த தாலியை காப்பாற்ற போறேன்னு போறா? அபியோட கையில காயம் பட்டுச்சு, சரி. வேற ஏதாவது ஆயிருந்தா நம்மளால தாங்கிக்க முடியுமா? பிடிக்காதவளுக்கு போய் இவ எதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா? மாமா, முத்தழகுக்கு என்ன பிடிக்காதுதான். அதுக்காக முத்தழகு கழுத்துல இருக்கிற தாலிய ஒருத்தன் திருடிட்டு போகும்போது எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சஞ்சீவ் ஏன் புருஷன். சஞ்சீவ் என் கழுத்துல கட்டின தாலி எனக்கு நிலைக்கணும். சஞ்சீவ் கட்டின தாலிக்கு இன்னொருத்தி சொந்தம் கொண்டாட வந்துடக்கூடாதுன்னு நான் முத்தழகை எதிர்த்து போராடினேன். நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சேன். அதே மாதிரி தானே மாமா முத்தழகுக்கும். சஞ்சீவ் கட்டின தாலி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முத்தழகுக்கும் பாண்டி கட்டின தாலி முக்கியம் இல்லையா? மாமா, முத்தழகு தாலிய காப்பாத்த போனதுனால என் கையில காயம் பட்டுருச்சு. இந்த காயம் சீக்கிரம் ஆறிரும். ஒருவேளை நான் அந்த திருடனை பிடிக்க முயற்சி பண்ணாம முத்தழகு தாலிய அந்த திருடன் கிட்ட பறி கொடுத்திருந்தா முத்தழகு மனசுல உண்டான காயம் ஆறிருக்கவே ஆறிருக்காது மாமா. முத்தழகு கல்யாணமான பொண்ணு. அவ வாழ்க்கையில சந்தோஷம்தான் இருக்கணுமே தவிர காயங்கள் இருக்கக்கூடாது. அதான் காப்பாத்தின. அபி, உன்னை என் மருமகன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்க. உன் வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளர்றது நாங்க செஞ்ச புண்ணியம். சஞ்சீவ், இனிமே நீ அபியை விட்டு எங்கேயும் போக கூடாது. இந்த ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வை. சந்தோஷ் எல்லாத்தையும் பாத்துப்பான். இனி அபியும் அவ வயித்துல வளர நம்ம குடும்பத்தோட வாரிசும் தான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம். நம்ம வாரிசு இந்த பூமிக்கு வர வரைக்கும் நீ அபிய சந்தோஷமா அவளை கூட இருந்து பாத்துக்கணும். மா, அதெல்லாம் சஞ்சீவ் நல்லா பாத்துப்பாமா. ஏ சஞ்சீவ், இனி நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. உன் வேலையை நான் பாத்துக்கிறேன்டா. டேய், அதான் சொல்றான்ல, ஒழுங்கா வீட்லயே இரு. ஆபீஸுக்கு போற வேலையை வச்சுக்காத. வா மாமி. வாமா. மாப்பிள்ள, என்ன இப்படி ஆயிடுச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. அபியும் முத்தழகம் பார்த்துக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க வச்சுட்ட. இனி என்ன நடக்க போகுதோ?
என்ன நடக்க போகுது? எப்படியும் நம்ம தலையை தான் போட்டு உருட்டுவாங்க. சமாளிப்போம்.